கோவை ஆத்துப்பால மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞரின் கழுத்தை பட்டம் விட்ட நூல் அறுத்த விவகாரத்தில் கரும்புக்கடை காவல் நிலைய போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரிமலா வழங்கிட நாம் கேட்கலாம். பரிமலா, வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். கோவை ஆத்துப்பால மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞரின் கழுத்தில் பட்டம் விட்ட நூல் அருந்த விவகாரத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் கடந்த 7ஆம் தேதி உக்கடம் ஆத்துப்பால மேம்பாலத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பாலத்தில் பறந்து வந்த பட்டத்தின் நூல் கார்த்திக்கின் கழுத்தில் சுற்றிக் கொண்டது. நிலை தடுமாறிய அவர் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி பட்ட நூலை எடுக்க முற்பட்ட போது கைகள் மற்றும் கழுத்தில் ரத்த காயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். சிகிச்சை பெற்றுக் கொண்ட கார்த்திக் கடந்த திங்கட்கிழமையன்று மாநகர காவல் ஆணையரிடம் இது தொடர்பாக புகார் அளித்திருந்தார். கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்று மனு அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த ரியாஸ், அசிம் பைசல் மற்றும் அப்துல் ஹமீத் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது தெரிந்தே மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் கரும்புக்கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட 3 காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமலா.